இந்த டைம்ல நிறைய மில்லியனர்ஸ் வந்து தங்கத்தை அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஆமாம், எந்த ஓடுற குதிரையில் தானே பணம் கட்டுவாங்க. இப்போ தங்கம் பயங்கர சரசரன்னு ஏறிட்டு இருக்குன்னா வாங்கி ஸ்டாக் பண்ணான்னா அவன் அடுத்து பெரிய அளவில் அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ல. அதுக்காக அதில் தான் போய் எல்லாம் விழுவாங்க. ஓகே, இப்போ அமெரிக்க பொருளாதாரம் எப்படி சார் இருக்குது? அமெரிக்க பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா நம்ம பொருளாதார நிபுணர் கிடையாது. இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்தணும், நம்ம தான் உலகத்தின் நம்பர் 1 நாடு ஆகணும், எவனை பிடிச்சி ஆட்டையை போடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு முயற்சியில் இருக்கிறதுனால இல்லை பக்கத்தில் இருக்க எங்கே என்ன வளம் இருந்தாலும் எனக்கு வேணுங்கிறாரே, வேணுங்கிற மாதிரி இருக்காரு. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவன் பாவம், அது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் வீடெல்லாம் கிடையாது, அதனால அவன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தான், எல்லாத்தையும் நம்ம தாக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க, கோல்டு டிமானிசேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு வரும் சார்? என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, கோல்டு வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு வேல்யூக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பவுன் வந்து 50,000 60,000 இருக்கும்போது தாலி எரிப்பு திருடங்க அதிகமானாங்க, ஈஸியாக அறுத்துடலாம் அப்படிங்கும்போது. அப்போ ஒரு பவுன் 5 லட்சம் வருது அப்படின்னா அரசாங்கம் அட்டை போட பார்க்கும். முதல்ல வந்து அரசாங்கம், அந்தந்த நாட்டு அரசாங்கம் தான் அந்த மக்களுக்கு பெரிய ஆபத்து, புரியுதா? அப்போ அந்த அரசாங்கம் ஆட்டையை போட பார்க்கும். அமெரிக்க அரசாங்கம் ஆட்டையை போடாது, மக்கள்கிட்ட ஆட்டையை போடாது, வேறவன்ட்ட ஆட்டையை போட்டு மக்களுக்கு கொடுக்கும். ஓகே, நம்மள மாதிரி நாட்டில் உள்ள அரசாங்கம் நம்ம மக்கள்கிட்ட இருந்தே ஆட்டையை போட்டு அவங்க வேண்டிய ஆள் கொடுக்கும். அது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி கொண்டு வர்றதுக்கான பிளான் இருக்குது. அது குறித்து பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசினதுலேருந்து இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அது பெரிய பரபரப்பான செய்தியாக மாறுச்சு. ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்குது.